எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஐ எம் சர்டிஃபைட் ஆடியோ வீடியோ இன்டகிரேட்டர் அண்ட் கோர் ஆடியோஸில் நாங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக பட்ஜெட்டட் ஹோம் தியேட்டர்ஸ்லேருந்து அல்ட்ரா ஹை அண்ட் ஹோம் தியேட்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் கட்டமைச்சிட்டு வரோம். அண்ட் அதுக்கான ஆஃப்டர் சேல் சர்வீஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் எதனா நெசசிட்டி இருந்ததுன்னா ஹோம் தியேட்டர் கட்டமைக்கணும், இல்லை அதுக்கான கன்சல்டேஷன் இது மாதிரி எதனா ஹெல்ப் வேணும்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகலாம். அண்ட் இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா இது ஆடியோ ஃபைல்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். அண்ட் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இது ஆடியோ ஃபைல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு கிரிட்டிக்கல் மியூசிக் லிசனராக இருக்கீங்கன்னா, இல்லை ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கீங்கன்னா, வீட்டில் ஆடியோ செட்டப் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பீஸ் ஆஃப் ஆடியோ ஃபைல் கிரேட் எக்யூப்மெண்ட் உங்களோட ஆடியோ லிசனிங் லேண்ட்ஸ்கேப்பையே மாற்றும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ லைக் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணுற அந்த லைக் தான் மேலும் மேலும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக அமையுது. அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். J'ai pas fait semblant, je te jure. J'ai jamais dit non. J'ai pas fait semblant, je te jure. J'ai jamais dit non. J'ai juste laissé le temps courir, partir, venir, mourir, courir, partir, venir et mourir. Écoute chérie, j'ai pas le temps. Écoute chérie, je t'ai dit non. Écoute chérie, j'ai pas le temps. Écoute chérie, je t'ai dit non. Courir, partir, venir, mourir, courir, partir, venir, mourir, courir, partir, venir et mourir. Je t'ai. ஸோ இதுதான் அட்வான்ஸ் பாரிஸ் அபெக்ஸ் A12 30th anniversary எடிஷன். ஸோ இது ஒரு ப்ரீமியம் இன்டகிரேட்டட் ஹைப்ரிட் ஆம்ப்ளிஃபயர். சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் 2 சேனல் செட்டப் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல அப்கிரேடாக அமையும். அண்ட் நீங்கள் தனித்தனியாக எக்யூப்மெண்ட் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் இது பவர் ஆம்ப்ளிஃபயராக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீ ஆம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள டேக் இருக்குது, ஈக்குவலைசர் இருக்குது. ஸோ ஃபில்டர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் பாரிஸ்ன்றது ஒரு 1995 நிறுவப்பட்ட ஒரு பிராண்ட். அண்ட் இந்த கம்பெனி ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் அட்வான்ஸ் பாரிஸ் ஃப்ரான்ஸோட தலைநகரம் உங்களுக்கு தெரியும். அப்போ இவங்க ஆடியோ ஃபைல் கிரேடில் நிறைய எக்யூப்மெண்ட் இவங்க மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க உண்மையிலேயே மார்க்கெட்டில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்ததுக்கான டைம் பார்த்திங்கன்னா 2003 to 2004 இந்த வாக்கில் தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களோட ஒரு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ எண்ட் இல்லாமல் ஒரு மிட் லெவலில் ஆர் அபவ் மிட் லெவல் அண்ட் ஹை எண்ட், இதுக்கு நடுவில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது இல்லையா. ஸோ அதை இவங்க ஃபுல்லாக அந்த ஆடியன்ஸை இவங்க கவர் பண்ண பார்த்தாங்க. அண்ட் அதில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இவங்களது எப்போவுமே வேல்யூ ப்ரொப்போசிஷன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனிஸ் உருவாக்குற எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டும். ஸோ ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ளே நம்ம வேரியஸ் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, பேப்பரில் எப்படி இருக்குது, அது ரியல் டைமில் எப்படி பிரதிபலிக்குது, அண்ட் மோரோவர் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், அண்ட் யாருக்கு இது செட் ஆகாது, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் பாரிஸோட A12 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட ஃபஸ்ட்டு சிக்னேச்சரே இவங்க 2 வேக்யூம் டியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்,
ஆர் அட்லீஸ்ட் ஆடியோ ஃபைல்ஸோ இல்லை கிரிட்டிக்கல் மியூசிக் லிசனர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வேக்யூம் டியூப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. வேக்யூம் டியூப்ஸ் வந்து அந்த சவுண்டில் வந்து ஒரு வார்ம்த்னஸை வந்து உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு டெக்ஸ்சர்டு வார்ம்த்னஸ் வந்து இருக்கும்போது உங்களுக்கு சவுண்டில் வேறு வெவ்வேறு ஃப்ரீக்வன்சிஸில் ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அதில் நிறைய டீட்டெயிலிங் வந்து இதை ஆட் பண்ணும். அதனால தான் ஒரு வார்ம் சவுண்டு வந்து அந்த டோன் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. அது வந்து உங்களுக்கு காதுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். நேர்லேயே உட்காந்து பாடுற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக அது சவுண்ட் பண்ணும். ஸோ இந்த வார்ம்த்னஸ் வந்து நீங்கள் கேட்குற மியூசிக் வந்து ஒரு உயிர் கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ அந்த வேக்யூம் டியூப்ஸோட வார்ம்த்னஸை வந்து இவங்க சாலிட் ஸ்டேட் ஆம்ப்ளிஃபிகேஷனோட மர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் அண்ட் இந்த வார்ம்த்னஸ் இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனில் வரும்போது உங்களோட அந்த மியூசிக் லிசனிங் வந்து ரொம்பவே நேச்சுரலாக சவுண்டாகவும் சவுண்ட் இமேஜிங்காக இருக்கட்டும் அண்ட் சவுண்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டெக்ஸ்சர்ஸ் நுவான்சஸ் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும். ப்ரொவைடட் உங்களோட ஸ்பீக்கர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஸ்பீக்கர்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கான்சர்ட் லெவல் சவுண்டை வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். அண்ட் இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்குறதா இருந்தாலும் யூஸ் ஆகும், இல்லை மியூசிக் கேட்கணுன்னாலும் யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இது வந்து மியூசிக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக்கில் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே அது வந்து மூவிஸ்க்கும் நல்லா இருக்குன்றது தான் இதோட விஷயம். பட் அகெயின் அதுலேயுமே வந்து ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது வந்து பிற்பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் சொன்ன அந்த வேக்யூம் டியூப் வந்து இவங்க ப்ரீ ஆம்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வேக்யூம் டியூப் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஏபி டோபாலஜியில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து பழைய நிறைய வீடியோஸில் இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸோட கிளாஸஸ் பற்றி நான் நிறைய விவரிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் போய் பாருங்கள். அண்ட் இந்த கிளாஸ் ஏபிங்கிறது வந்து கிளாஸ் ஏ வந்து எப்போவுமே குவாலிட்டியை வந்து ரொம்ப பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கிளாஸ் பி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து பவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் ஏல வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டி கொடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த குவான்டிஃபை பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த குவான்டிட்டி கம்மியாகும். விச் மீன்ஸ் இதில் குவான்டிட்டிங்கிறது நான் பவரை வந்து குறிப்பிடுறேன். ஸோ பவர் வந்து கம்மியாகும். அந்த பவரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கிளாஸ் ஏபிங்கிற இந்த டோபாலஜிக்கு இவங்க போயிருக்காங்க. என்ன தான் இவங்க கிளாஸ் ஏபிக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஏ டோபாலஜியில் தான் இது மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் பவரும் வந்து நல்ல ப்ராப்பராக உங்களுக்கு வந்து வர மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நான் கிளாஸ் ஏபின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு கிளாஸ் ஏன்னு வந்தாலே அதில் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த ஹீட் வந்து பெருசாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் யூசர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த ஹீட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். என்னடா இப்படி கொதிக்குதே அப்படின்ட்டு. பட் எப்படி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எப்படி சமையல் வந்து சமைச்சு சாப்பிடும்போது எப்படி அந்த ருசி வந்து மாறுதோ அதே மாதிரி தான் சவுண்டும் வந்து இது உள்ளே குக் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அதுவுமே இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஹை பவர்டு ஆம்ப்ளிஃபையருங்கிறதுனால அந்த எனர்ஜி வந்து ஹீட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள்
வித்தியாசமாக எடுத்துக்க வேணாம். பட் இது எல்லாமே வந்து உள்ள உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இது எல்லாமே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பிசிபிக்கு இல்லை ஐசிக்கோ பாதிப்பு வர மாதிரி இருந்ததுன்னா அது கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்பவே பரிட்சயமான யூசர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது கண்டிப்பாக ஹீட் ஆகும்ன்ட்டு. இதில் வந்து பவருக்கு 2 டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து இவங்க ஐசோலேட் பண்ணி மோனோபிளாக் ஸ்டைலில் தான் இந்த இன்டகிரேட்டர் ஆம்ப்ளிஃபையரை இவங்க டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த 2 சேனலுக்குமான அந்த இன்டர்ஃபியரன்ஸை வந்து முற்றிலுமாக இவங்க வந்து தவிர்த்துருக்காங்க. பட் நிறைய ஆடியோ ஃபைல்ஸ் வந்து இதில் வந்து ஆர்கியூவும் பண்ணுவாங்க. என்ன தான் நீங்கள் வந்து ஒரே சேசிஸில் டிவைட் பண்ணி வச்சாலுமே உங்களுக்கு வந்து பவர் சோர்ஸ் ஒன்று தான். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அது உள்ளே இருக்கிறதுனால ஒரே பாக்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபியரன்ஸ் ஒரு அளவுக்கு இருக்கும். பட் அகெயின் இட்ஸ் நாட் ஸோ பேட். உங்களுக்கு வந்து ஒரே டிவைஸில் உங்களுக்கு 2 மோனோ பிளாக்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் வந்து இட்ஸ் நாட் டூ பேட். ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு டிசைன் பண்ணுறதோட இது ரொம்ப மச் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மோரோவர் ஒரு பவர்ஃபுல் ESS டேக்கும் இருக்குது. ஸோ இந்த டேக் பற்றி நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பேசலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்பில்ட் டேக் வந்து இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஹார்ட் அண்ட் பிரெயினாக இந்த இன்டகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் ஆகுது. அண்ட் அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். பட் இதில் இது போக HDMI, EARC அண்ட் XLR இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் என்னென்னன்றது இவங்க பேக் பேனலில் என்ன இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது குயிக்காக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 2 சேனல் இன்டகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையருக்கு என்ன மாதிரியான இன்புட் அவுட்புட் சாக்கெட்ஸ் வேணுமோ அதோட ஜாஸ்தி சாக்கெட்ஸ்லேயே இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பேக் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இன்புட் அண்ட் அவுட்புட் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து வேரியஸ் டிவைசஸ் இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இதில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட்ஸ்க்கு 4 RCA இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RCA லைன் இன்புட்ஸ் வந்து நீங்கள் ஆக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய டிவைசஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு RCA இன்புட் வந்து சிடிக்காகவே வந்து பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 2 பேலன்ஸ்டு XLR இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரீ ஆம்ப்ளிஃபையரும் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் எவர் சோலோ மாதிரியான டிவைசஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இதில் தாராளமாக. அண்ட் இதில் ஒன்று அண்ட் MC ஃபோனோ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோ இன்புட் வந்து நீங்கள் சப்போஸ் ஃபோனோ பிளேயர் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வெனைல் பிளேயர் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அதோடு சேர்த்து கிரவுண்ட் டெர்மினல் ஃபார் டர்ன் டேபிளும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வெனைல் பிளேயரில் உங்களுக்கு வந்து அந்த ஹிஸ் சவுண்ட் வந்து வரும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அதுக்குன்ட்டு தனியாக வந்து கிரவுண்ட் டெர்மினல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு ஆம்பின், அதாவது ஹோம் தியேட்டர் பைபாஸ் பவர் ஆம்ப் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து வெறும் இதோட ப்ரீ ப்ராசஸரை வந்து ப்ரீ ஆம்பை வந்து எவாய்ட் பண்ணிவிட்டு இதை வெறும் பவர் ஆம்பாகவும் உங்கள் ஹோம் தியேட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பைபாஸ் இன்புட் தான் இது. ஸோ தட் நீங்கள் இதில் இருக்கிற இந்த இன்பில்ட் ப்ரீ ஆம்பை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு இது வெறும் பவர் ஆம்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஹோம் தியேட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டிஜிட்டல் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 டாஸ்லிங்க் ஆப்டிக்கல் இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 3 RCA கோஆக்சியல் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக AES EBU இது வந்து XLRக்கு யூஸ் ஆகும். ஸோ இது பற்றி நான் வந்து ட்ரெனோவ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் பற்றி பேசும்போது நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த இன்புட் போர்ட்ஸ் வந்து இது வந்து டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய தியேட்டர்ஸ்லாம் கூட இந்த AES போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டோட்டலாக வேறு டெக்னாலஜி. பட் அகெயின் உங்களுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆடியோ வந்து கடத்துறதுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்ட் இதில் இது போக ஒரு USB-B ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ HDMI EARC ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக இதில் வந்து ப்ளூடூத் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் டிவைசஸ் வந்து USB வழியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் இது போக இன்னொரு USB ஸ்லாட் வந்து சர்வீஸ் ஆர் ஃபர்ம்வேர் அப்டேட் போர்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிஸ்டமில் இதோட லேட்டஸ்ட்டு ஃபர்ம்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது அப்படியே இதோட சர்வீஸ் போர்ட்டில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அது டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இதில் அனலாக் அவுட்புட்ஸ்னு பார்த்தீங்கன்னா
ஒரு RCA ப்ரீ அவுட் வந்து கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ்டு XLR ப்ரீ அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸில் இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக RCA ரெக்கார்ட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 2 சப்வூஃபர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 RCA சப்வூஃபர்ஸ்க்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து மோனோ ஆர் ஸ்டீரியோவாக நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் A அண்ட் ஸ்பீக்கர் அவுட்புட் Bக்கு 2 ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ். ஸோ இதோட இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இதோட டிசைன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வியூ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வித் பேக் லைட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேக்யூம் டியூபில் வந்து உங்களுக்கு பேக் லைட்டிங் இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரியறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கில் வந்து உங்களோட வியூ மீட்டர் வந்து அது அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆடியோ ஃபைல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்குமே வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆம்ப்ளிஃபையரில் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அண்ட் இது டச் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்ன்றது ஈஸியாக அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த டிசைனில் நீங்கள் மற்றது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து வென்ட்ஸ் வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் AB டோபாலஜியில் உங்களுக்கு ஹீட்டிங் வந்து ஆகும். அது வந்து நேச்சுரலாகவே நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வித்தியாசமாக அது வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் பேனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்லீக்கான லுக். அண்ட் உங்களுக்கு நீங்கள் பெருசாக இது வந்து டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கான ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் அந்த ரிமோட்லேயே நடக்கும். ஸோ இப்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் 190 வாட்ஸ் வரைக்கும் இதோட பவர் ஹேண்ட்லிங் இருக்குது பர் சேனல். அண்ட் 2 டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பியூரான சவுண்ட் வந்து இதில் கொடுக்கும். நாய்ஸ் ஃப்ரீ சவுண்டு வந்து வரும். அண்ட் இதுவே வந்து 4 ohms நீங்கள் வந்து இம்படன்ஸ் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 290 வாட்ஸ் வந்து பர் சேனல் கிடைக்கும். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 80,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே போகும்போது உங்களுக்கு அந்த ஹியூமன் இயர்ஸோட கெப்பாசிட்டியே வந்து 20 ஹெர்ட்ஸில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே போனால் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ அதிலிருந்து எடுத்து 80,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதோட எவ்வளோ டீட்டெயிலிங் வந்து அதில் இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். எல்லா ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம இயர்ஸ்க்கு உட்பட்டு என்ன ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளால் வந்து கேட்க முடியுமோ அதுக்கு மேலேயே வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிஸையும் இது வந்து டச் பண்ணுது. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்டான சவுண்ட்ஸ் வந்து உங்களோட மியூசிக்கில் நீங்கள் உணரலாம். அதுக்கான ஹெட்ரூம் வந்து இவங்க ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ESS DAC வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ESS 9039ங்கிற ஒரு லேட்டஸ்ட்டான DAC ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ESSோட சமீபத்தில் வர DAC ப்ராசஸர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ரிலையபிளாகவும் ரொம்ப கச்சிதமாக அந்த ப்ராசஸிங் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த இன்டகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையரோட ஹார்ட் அண்ட் பிரெயினாக வந்து செயல்படுது. அண்ட் ESSன்ற இந்த பிராண்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே சமீபத்தில் நிறைய முக்கால்வாசி எல்லா ஆம்ப்ளிஃபையர்ஸ்லேயும் இந்த ESS DAC தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் AV ரிசீவராக இருந்தாலும் சரி, பவர் ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும் சரி, ப்ரீ ப்ராசஸராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இன்றைக்கி நிறைய ESS DACs தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ESS DACல என்னென்னலாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஷீட் வந்து டெக் ஷீட் வந்து நெட்டில் கிடைக்கும். அதில் பாருங்கள், ரொம்ப அது டெக்னிக்கலாக போகும். ஸோ நம்ம மேலோட்டமாக இதை பற்றி பேசுவோம். ஸோ DSP சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து இதில் வந்து மல்டி சேனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து 104 dB இருக்குது. விச் மீன்ஸ் இட்ஸ் எ வெரி ஹியூஜ் நம்பர். உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் வந்து சவுண்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அது இருக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த த்ரோவும் வந்து ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வந்து
உங்களோட ஸ்பீக்கர்ஸை இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக பவரும் ட்ரா பண்ணாமல் ஒரு நல்ல ஹை சென்சிட்டிவிட்டி ஸ்பீக்கர்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரோ வந்து சூப்பராக கொடுக்கும். எவ்வளோ தூரத்துக்கு இந்த சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது புஷ் பண்ணணுமோ அதை அப்படியே ஃபோர் கிரவுண்டுக்கு அதை புஷ் பண்ணி சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் அப்படியே பிரைட்டாக பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் ஆஸ் அ கஸ்டமர் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்ட சாங்ஸை வந்து இதில் போட்டு கேட்கும்போது புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். புதுசாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நல்லா கேட்கும். முன்னாடி ரொம்ப ஃபீபிளாக கேட்டுட்டு இருந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப பிரைட்டாகவே ரொம்ப அப்படியே பேக்ரவுண்டில் இருந்து ஃபோர் கிரவுண்டில் வந்து அது பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவம். அதே சாங் வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யாருக்கான டிவைஸ் அண்ட் யார் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து கிரிட்டிக்கல் மியூசிக் லிசனிங் ஸ்கில்ஸோ இல்லை யாருக்கு வந்து மியூசிக்கில் வந்து இந்த சின்ன சின்ன நுவான்சஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருக்குது. என்னால் வந்து நிறைய டிவைஸஸை வந்து அடுக்கி வைக்க முடியாது ரேக் சிஸ்டமில். எனக்கு வந்து ஒரு கபோர்டு இருக்குது, அதில் இதை வச்சு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆடியோ ஃபைல்ஸ்க்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு டிவைஸ் தான் அதோட ஆன்சர். அண்ட் இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பக்காவாக சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து மியூசிக் வந்து சின்ன சின்ன நுவான்சஸ் அண்ட் அதில் இருக்கிற அந்த சவுண்டோட இமேஜிங், சின்ன சின்ன டெக்ஸ்சர்ஸ், இது எல்லாமே வந்து அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸ் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு ரேக் சிஸ்டமில் நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் செட்டப் நீங்கள் வச்சுருக்கீங்க, 2 சேனல் செட்டப் வச்சுருக்கீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணும், ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இதிலேருந்து அந்த வேக்யூம் டியூப்லேருந்து வர அந்த வார்ம் சவுண்டாக இருக்கட்டும், சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கிற கரண்ட் 2 சேனல் சிஸ்டம் வந்து அந்த வார்ம்னஸை வந்து மிஸ் ஆகுதுன்னா, நீங்கள் நார்மலான ஒரு பவர் ஆம்போ ப்ரீ ஆம்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் அந்த வார்ம்னஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இந்த இன்டகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு பவரும் நல்லா கிடைக்கும். அட் த சேம் டைம் அதில் வந்து அந்த வார்ம்னஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேயராக வந்து உங்களோட மியூசிக்கில் அது வரும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கேட்கும்போதே நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த மியூசிக்கை நீங்கள் இதிலேருந்து வர அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்ல தெளிவாக புரிஞ்சிடும். இதிலேருந்து வர மியூசிக் ஒரு சாதாரணமான டிவைஸ்லேருந்து வரல, ஒரு ஹை எண்ட் ஆடியோ ஃபைல் கிரேடில் இருக்கிற ஒரு டிவைஸில் இருந்தால் வருதுன்றது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து இன்னும் நீங்கள் வந்து நிறைய டிவைஸஸோட உங்களோட ஹோம் தியேட்டரில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெரான்ஸோட ப்ரீ ப்ராசஸர் AV ரிசீவர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் இது வந்து ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் தியேட்டரில் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இதை வந்து நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு மியூசிக்கில் வந்து அந்த டைனாமிக்ஸ், வாய்ஸில் அந்த டைனாமிக்ஸ் வந்து இது கொண்டு வரும் உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. அண்ட் நீங்கள் மியூசிக் லிசனிங்க்கும் உங்கள் ஹோம் தியேட்டர்லேயே இது வந்து இன்டகிரேட் பண்ணி வைக்கணுன்னாலும் வச்சு நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸ்க்கு இதை கனெக்ட் பண்ணி அதுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹோம் தியேட்டரில் ஒரு நல்ல மியூசிக் கேட்கணுன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ ஃபார் மணின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக ஒரு DAC இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு ப்ரீ ஆம்ப் அண்ட் பவர் ஆம்ப், இந்த 3 டிவைஸுக்கு நீங்கள் வந்து தனித்தனியாக 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, இது மொத்தமாகவே சேர்த்து ஒரு 4 to 4.5 lakhsக்குள்ளே நீங்கள் இந்த டிவைஸே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் டிவைஸ் வந்து இருந்தாலுமே வித்தவுட் லிமிட்டேஷன். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆல் இன் ஒன் டிவைஸ் இருந்தாலுமே அதில் லிமிட்டேஷன் இருக்கும். பட் இதில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து ஒரே டிவைஸில் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து DAC இருக்குது, ப்ரீ ஆம்ப்ளிஃபிகேஷன் இருக்குது, பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்குது. ஸோ இந்த 3மே வந்து ரொம்ப கச்சிதமாக இதில் வந்து பொருத்தியிருக்காங்க. அது இவங்க இன்ஜினியர் பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் ஆடியோ ஃபைல் கிரேடில் தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ்க்காக தான் டார்கெட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கேஷுவல் மியூசிக் லிசனர்ஸ்க்கு இது பெருசாக செட் ஆகலைனாலும், நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லிசனிங் இருக்குது, ஏற்கனவே உங்களோட 2 சேனல் செட்டப்பில் அந்த வார்ம்னஸோ அந்த டெக்ஸ்சரோ மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். ஒரு ஹை அண்ட் ஹெட்ஃபோன்ஸில் வந்து உங்களோட காது மட்டும்தான் அந்த சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணும். பட் ஒரு நல்ல ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களை வந்து ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கொடுக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் காதோட சென்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணல, உங்களோட மொத்த பாடியே வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து
ஹெட்ஃபோன்ஸில் என்ன மாதிரியான சவுண்டு இந்த சின்ன சின்ன நுவான்சஸ் வருதோ அதோடவே வந்து இன்னும் ஜாஸ்தியாக அதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து அதோட இன்னும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர்ட் லேயர், அந்த சவுண்டோட இமர்சிவ்னஸ் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கான்சர்ட் லெவல் சவுண்டு வந்து வீட்லேயே நீங்கள் வந்து உருவாக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட். அண்ட் நல்ல ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இதுக்கு என்ன ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படும் இதெல்லாமே நாங்கள் வந்து கன்சல்டேஷன் நாங்கள் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 2 சேனல் செட்டப் வந்து பண்ணணுன்னா, இல்லை ஒரு ஹோம் தியேட்டரை வந்து கட்டமைக்கணும், அதுக்கு அக்கூஸ்டிக்ஸ்லேருந்து சீட்டிங்லேருந்து லைட்டிங்லேருந்து ஆட்டோமேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து A to Z பண்ணி கொடுக்குறோம், ஒரு டர்ன்கி ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோ இல்லை இந்த வீடியோவோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ப்ராடக்ட்டோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.